சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலை பணிகள் மணல் அள்ள விதிக்கப்பட்ட தடையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணல் அள்ள விதிக்கப்பட்ட தடையை அரசு தளர்த்தி தங்கள் பாரம்பரிய தொழிலை பாதுகாக்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 350க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். களிமண்ணாலான பானைகள், விளக்குகள், அடுப்புகள் உள்ளிட்டவற்றை சீசனுக்கு ஏற்ப தயாரித்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு களிமண்ணாலான விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மணல் அள்ள அரசு விதித்துள்ள தடையால் தங்களது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். களிமண்ணில் செஞ்சது, அதே மாதிரி அதில் அடிக்கக்கூடிய வர்ணமும் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கரையக்கூடிய வர்ணமாக தான் அடிக்கணும். இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மணல் களிமண் தட்டுப்பாடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு பெர்மிட் அரசாங்கத்தில் எந்த பெர்மிட் எதுவும் இல்லாதனால மண் பெர்மிட் எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். சுமார் 5 அங்குலம் முதல் 8 அடி உயரம் வரை உள்ள விநாயகர் சிலைகள் இங்கு தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 50 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரையிலான சிலைகள் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒரு வண்டி மணல் 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கினாலும் மிகவும் குறைவான அளவே மணல் கிடைப்பதால் மண்பாண்ட பொருட்கள் தயாரிப்பதில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு இல்லை உண்டியல் இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் பண்ணுறோம். காரைக்குடி, ராம்நாடு, திருச்சி, இலங்கை வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் ஏற்றுமதி எல்லாம் வைக்கிறோம். அதுக்கான தொழில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக மண் தேவை. அந்த மண்ணை அரசாங்கம் எங்களுக்கு ஒரு மானியமாக ஏதாவது ஒன்று பண்ணி அதிக லோடு கொடுக்குற மாதிரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். மணல் அள்ள விதித்துள்ள தடையை அரசு தளர்த்த வேண்டுமென மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அரசு கனிமவள அதிகாரிகளிடம் கேட்டதற்கு அரசிற்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.